இருக்கின்றது. குறிப்பாக கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் தான் ஈழத்திலிருந்து அதிகமாக புலம்பெயர்ந்த எண்ணிக்கையினர் இருக்கின்றனர் இந்தியாவை விட. இது ஒரு மிகவும் ஒரு அவதானமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இது எங்களுடைய உணர்வுகளுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். 2009 பின் இந்த விடுதலை புலிகளின் கொடிகளை பயன்படுத்துவதற்கு இந்தியா உட்பட பல நாடுகளும் தாராளமாகவே அனுமதித்திருக்க. இது சம்பந்தப்பட்ட பங்கு பெற்றிய அமைப்பும் வாய் திறக்காது, பங்கு பெற்ற முடியாமல் போன அமைப்பும் வாய் திறக்காமல் இருக்கின்ற பொழுதும் அந்த நிலைமைகள் என்பன வேறு விதமாக திரிப்புகளை ஏற்படுத்தி பல பொய் செய்திகளுக்கோ அல்லது பல உண்மைக்கு புறமான செய்திகளுக்கு வழிவகுத்தது ஏனென்றால் அவர்கள் அந்த சட்டாம் ஹவுஸ் லோ என்கின்ற தாங்கள் பங்கு பெற்றிய விடயங்களில் கதைத்த விடயங்களை வெளியிட முடியாது என்கின்ற நிலை இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியிலும் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போன்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். காலை வணக்கம் ராம். காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், விடுதலை புலிகள் மீதான தடை மற்றும் உலகத் தமிழர் அமைப்பு மீதான தடை நீடிக்கப்படுவதாக கனடா தெரிவித்திருக்கின்ற நிலையில் பல நாடுகளிலும் இந்த தடை தொடர்வதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் கூட இந்தியாவில் தொடர்ந்து இது புதுப்பிக்கப்பட்டது தொடர்பாக வைகோ போன்ற தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். விடுதலை புலிகள் அமைப்பு இப்பொழுது இயங்கப்படாத நிலையில் மௌனிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தொடர்ந்தும் இந்த நீடிப்பு ஏன் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்ற நிலையில் கனடாவில் கூடுதலாக தமிழர்கள் வாழுகின்ற பொழுதிலும் இந்த தடையை நீக்க முடியாமல் இருப்பதற்கான காரணமாக நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது ஒரு மிகவும் ஒரு அவதானமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இது எங்களுடைய உணர்வுகளுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். நிச்சயமான ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இந்த அரசு என்பது இயங்குகின்ற தன்மை என்பது அவர்களுடைய பாதுகாப்புத்துறை மற்றும் உளவுத்துறை மற்றும் உள்ளூர் தகவல்கள் சேகரிப்பின் அடிப்படையில் எவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றன. அத்தோடு சர்வதேச இதர அமைப்புகள், அதாவது இதர அரசுகளின் ஆலோசனைகள் அல்லது அவர்களுடைய அறிவுறுத்தல்கள் அல்லது அவர்கள் வைத்திருக்கின்ற தகவல்கள் போன்றவற்றை வைத்து இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுத்தப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக பார்ப்பீர்களானால் 2009 பின்னான காலத்தில் இவ்வாறானதொரு நிலைமை தொடர்வதற்கான காரணமாக பல இத்தியாதிகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவை முதலாவதாக நீங்கள் குறிப்பிட்ட விடயமாக இந்தியாவை எடுத்துக்கொண்டு பார்ப்போமாக இருந்தால், இந்தியாவில் இந்த விடயம் தொடர்வதற்கான காரணமாக இருப்பது அங்கே இடம்பெற்ற சில சம்பவங்களில் அவ்வாறு கைது செய்யப்படுபவர்கள் தாங்கள் இதற்காகத்தான் இந்த செயல்களை செய்தோம் என்கின்ற, அதாவது கேரளாவில் கைப்பற்றப்பட்ட ஆயுத விவகாரங்களாக இருக்கலாம் அல்லது அங்கே தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட 2 மாணவர்களாக இருக்கலாம் ஆயுத தயாரிப்பின் பொழுது. அவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் அவர்களை இது பற்றிய கேள்விகளை மேல் நோக்கி எழுப்ப வைக்கும். மறுபுறமாக இது குறித்த தனி அதாவது இவ்வாறு கூறலாம், 2009 பின் இந்த விடுதலை புலிகளின் கொடிகளை பயன்படுத்துவதற்கு இந்தியா உட்பட பல நாடுகளும் தாராளமாகவே அனுமதித்திருந்தன. அவ்வாறான செயற்பாடுகளுக்கு கூட புகைப்படங்களையோ அல்லது ஒளி நாடாக்களை வெளியிடுவதற்கோ அல்லது இப்பொழுது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி விடுதலை புலிகள் தொடர்பான பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கோ அல்லது அவர்களுடைய ஆதரவு தளமாக இருப்பதற்கோ அவர்கள் அனுமதித்ததற்கான காரணம் என்னவென்றால், இந்த தீவிரவாத நோக்கம் கொண்ட இளைஞர்கள் மறுபக்கம் திரும்பாமல் இவ்வாறான ஒரு நீரோட்டத்தில் சேரலாம் என்பது. ஆனால் அங்கே இடம்பெற்ற விடயங்கள் காரணமாக இருக்கலாம். அதே போல மேற்கு நாடுகளிலும் அவ்வந்த நாடுகளில் இடம்பெறுகின்ற செயற்பாடுகள், நாங்கள் குறிப்பாக இப்பொழுது இந்த பிப்ரவரி மார்ச் மாதம் அளவில் நாங்கள் இங்கே இடம்பெற்ற பொழுது தமிழர்களுக்கே ஒரு ஒற்றுமையில்லா தன்மை இருக்கின்றது, இது வரப்போகின்ற தடை பரிசீலனையை சில வேளைகளில் பாதிக்கும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தோம். அதற்கான காரணம், இந்த அரசுகள் இணைந்து செயற்பட
ஏற்படுகின்ற செயற்பாடுகளின் பொழுது எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அல்லது சமுதாய ஓட்டத்தில் எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன, சமுதாயம் ஒரு உள்ளாளத்திற்கு உள்ளாகின்றதா அல்லது இந்த மேலாங்கிய நிலைமையை வைத்து ஆறாவது அதாவது தாங்கள் அந்த சமுதாயத்தை கட்டுப்படுத்த முனைகின்றார்களா போன்ற செயற்பாடுகள் அல்லது இதன் மூலம் வேறு ஏதாவது செயற்பாடுகள் இடம்பெறுமா என்கின்ற ஐயம் போன்றவை எல்லாம் இதற்கான காரணமாக இருக்கு. சரி, இந்த தடையானது தொடர்கின்ற பொழுது தமிழ் மக்களுடைய தீர்வு நோக்கிய பயணத்திற்கு இது எவ்வாறான தடையாக இருக்க போகின்றது அல்லது இதற்கும் அதற்கும் சம்பந்தமில்லாத ஒரு நிலை காணப்படுகின்றதா? இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? துரதிர்ஷ்டவசமாக இரண்டுமே இரண்டு திசைகளில் பயணிப்பதாக இப்பொழுது குறிப்பாக எடுத்து பார்த்தீர்களானால் இந்த அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து தாங்கள் அந்த ஒரு நடவடிக்கையை எடுத்த பொழுது அந்த ஹிமாலய டிக்ளரேஷன் என்று பல நாடுகளிலும் இருந்து அங்குள்ள அமைப்புகளை அழைத்திருந்தன. கனடாவில் இருந்து கூட குறிப்பாக 2 அமைப்புகள் அழைக்கப்பட்டு அந்த 2 அமைப்புகளில் அவர்களுக்கான ஒர்க் ஷாப், அதாவது ஒரு கருத்துரை உரையாடல் ஒன்றை வைத்து யார் நெகோசியேஷனுக்கு போகக்கூடியவர்கள், யாரால் அந்த நெகோசியேஷனுக்கு போக முடியாது என்பதை தீர்மானித்ததாக அந்த உள்ளகம் அல்லது தெரிந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கை என்பது சட்டாம் ஹவுஸ் லோ என்கின்ற ஒரு நடைமுறைக்கு கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதாவது பங்கு பெற்றவர்கள் அங்கே நடைபெற்ற விடயங்களையோ அல்லது இனி வரும் விடயங்கள் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதையோ விடயம் வெற்றி அளிக்க மட்டும் வெளியே விட முடியாது. அதனை அந்த அரசுகள் தான் மேற்கொள்ளும். அப்பொழுது அதற்கான பரிபூர்ண ஆலோசனையோ அல்லது ஆதரவை அமெரிக்கா வழங்கி செய்த பொழுதும் அது அங்கே 2 மக்களும் ஒன்றாக பயணிக்கின்றதான ஒரு தீர்வு முயற்சியை தான் ஈடுபட்டதை ஒழிய அந்த தமிழர்கள் சார்ந்த ஒரு பெரிய தீர்வை நோக்கிய முயற்சியில் அது ஈடுபடவில்லை. அந்த முயற்சி என்பது இங்கே ஒரு கனடாவில் கூட ஒரு சிறிய சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் இதன் உண்மைத்தன்மைகள் மக்களுக்கு தெரிய வரவில்லை. காரணம் என்னவென்றால் சம்பந்தப்பட்ட பங்கு பெற்றிய அமைப்பும் வாய் திறக்காது, பங்கு பெற்ற முடியாமல் போன அமைப்பும் வாய் திறக்காமல் இருக்கின்ற பொழுதும் அந்த நிலைமைகள் என்பன வேறு விதமாக திரிப்புகளை ஏற்படுத்தி பல பொய் செய்திகளுக்கோ அல்லது பல உண்மைக்கு புறமான செய்திகளுக்கு வழிவகுத்தது ஏனென்றால் அவர்கள் அந்த சட்டாம் ஹவுஸ் லோ என்கின்ற தாங்கள் பங்கு பெற்றிய விடயங்களில் கதைத்த விடயங்களை வெளியிட முடியாது என்கின்ற நிலை இருக்கின்றது. இப்பொழுது பார்த்தீர்களானால் நீங்கள் கேட்ட அந்த கேள்வி எவ்வாறு இதற்கான விடையை நாங்கள் பார்க்கலாம் என்றால் முயற்சித்தார்கள். அமெரிக்காவும் சுவிட்சர்லாந்தும் சேர்ந்து, அமெரிக்கா தான் அதற்கான காரணியாக இருந்தது. அவர்கள் ஒரு பாரிய முயற்சியாக அதனை மேற்கொண்டிருக்கலாம் என்றுதான் அந்த தெரிந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவ்வாறு அவர்கள் மேற்கொண்ட பொழுதும் அவர்களுடைய முயற்சி தோற்கடிக்கப்பட்டதற்காக புலம்பெயர்ந்த நாடுகள் தான் காரணமாக இருந்தனவே ஒழிய அல்லது புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள சக்திகள் காரணமாக இருந்தன, ஒரு தரப்பு சக்திகளாக இருக்கலாம். அவ்வாறான நிலைமைகள் என்பன எதிர்காலத்தில், அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அந்த நாடுகளின் வரையறைகளை மீறிய செயற்பாடுகள் இல்லாதிருக்கும் பொழுது இவ்வாறான தடைகள் என்பன எடுக்கக்கூடிய சாத்தியங்கள். அதாவது கனடாவில் இந்த ஒரு சிறிய காழ்ப்புணர்வு, அதாவது அந்த அவ்வாறான மக்கள் எழுகின்ற பொழுது அது ஒரு அமைப்பு பின்னின்று செய்தது என்று நாங்கள் கூற முடியாது. மக்கள் கூட புலிக்கொடிகளை தூக்கி கொண்டு இன்னொரு அமைப்புக்கு எதிராக போவதோ அல்லது அவர்கள் வாட்ஸ்அப் மூலம் தகவல்களை பகிர்கின்ற பொழுது அதனை நிறுத்துவதற்கான ஒரு தலைமை இங்கே இல்லை. அவர்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்னவென்றால் இப்பொழுது 5 வருடங்களுக்கு பிறகு ஒரு தடை நீக்க அந்த தடை பரிசீலனை வருகின்றது. எந்தவித ஒரு செயற்பாடுகளுமே இல்லாத ஒரு காலம், இவ்வாறான செயற்பாடுகள் இங்கே தேவையில்லை என்பதை அறிவுறுத்தி இருக்க வேண்டும். இது யாருக்கு பயன்படும் என்று சொன்னால் தரகர்களாக செயற்படுபவர்கள், அதாவது அரசியல் தரகர்களாக செயற்படுபவர்கள் எப்பொழுதுமே இந்த தடையெடுப்பை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் அதன் மூலம் அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்பின் ஆதரவாளரிடம் இல்லை அல்லது அவர்களின் பிரதிநிதியாகவோ அல்லது அவர்களை மறைமுகமாக அணுகக்கூடியவர்களாக இருக்கலாம். எனவே ஒரு சமூக மட்டத்தில் தலைமைகளாக இருப்பவர்கள் ஆராய வேண்டிய விடயமாக இருக்கின்றது என்னவென்று சொன்னால், அங்கே ஈழத்தில் ஒரு தீர்வு ஏற்படுவதற்கான நிலைமை ஏற்பட வேண்டுமானால், இவ்வாறான தடைகள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டுமானால் எவ்வாறான அணுகுமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும், எவ்வாறாக செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு அதாவது ஒரு பாரிய பொறுப்பை தமிழ் தலைவர்களிடையேயும் தமிழ் சமூக ஆர்வலர்கள், இப்பொழுது குறிப்பிடுங்கள் தமிழ் சமூக ஆர்வலர்கள் கூட கண்மூடித்தனமாக தாங்களில் இங்கே ஒரு காழ்ப்புணர்வு நடவடிக்கை அல்லது ஹராஸ்மென்ட் அல்லது புலியிங்
என்கின்ற, அதாவது அழுத்தங்களை பிரயோகித்தல் போன்றவற்றை செய்கின்ற பொழுது அவர்கள் தொடர்பு பட்டவர் எந்த பின்னணியில் இருந்து வருகின்றார்கள் அல்லது அவர்கள் எந்த ஆதரவை பெறுகின்றார்கள் என்பது இவ்வாறான தடைகளுக்கான காரணிகளாக அமைகின்றன. இது ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஆமாம், அண்மையில் பிராம்டனில் நினைவு தூபி அமைக்கும் விடயத்தை இலங்கை அரசு வன்மையாக கண்டித்திருக்கிறது. அதே நேரத்தில் அங்கே விடுதலை புலிகளுடைய கொடிகள் பறக்க விடப்பட்டதை கூட அதற்கு எதிரானவர்கள் அதற்கு சாதகமான ஒரு நிலையாக பயன்படுத்துகின்ற நிலை காணப்படுகின்றது. இதனை எப்படி பார்க்கின்றீர்கள் என்றால், இரண்டு விடயங்களையும் மக்களோடு தொடர்புபடுத்துவதோடு விடுதலை புலிகளோடும் தொடர்புபடுத்தி அந்தந்த காலத்திற்கு ஏற்ப என்னென்ன இலங்கை அரசாங்கத்திற்கு தேவைப்படுகிறதோ அதற்கு ஏற்றாற் போன்று அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கனேடிய அரசியல்வாதிகளுடைய பிரசன்னம் இருந்த அந்த இடத்திலேயே இவ்வாறான ஒரு விடயம் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது இதனை கனேடிய அரசாங்கம் எப்படி பார்க்கின்றது? இதை இரண்டையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் கனேடிய அரசாங்கம் இருக்கிறதா? இல்ல, இங்கே இரண்டு விடயங்கள் உங்களுடைய கேள்வியில் தூக்கி நிற்கின்றன. முதலாவது இந்த இலங்கை அரசின் செயற்பாடுகள் எப்பொழுதுமே இந்த விடயத்தில் இவ்வாறு தான் செயற்படும். ஆனால் கனடாவின் நிலைப்பாடு என்பது அது இனப்படுகொலையை தீர்மானமாக அங்கீகரித்ததாகவும் இனப்படுகொலை அங்கே இடம்பெற்றது என்பதற்கான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதாகவும், அதாவது இந்த ஹியூஜ் டிக்ளரேஷன் எனப்படுகின்ற அந்த நெதர்லாந்து தீர்மானங்களுக்கு அமைய இலங்கை அரசு நடக்க வேண்டும் என்பதற்காகவும் மற்றும் பொறுப்பு கூறல் மற்றும் இன ஒற்றுமைக்கு அது வழிவகுக்க வேண்டும் என்பதையும் கனடிய அரசு மீள வலியுறுத்தி வருகின்றது. அதேவேளை புலிகளின் கொடி தாங்குவதை அது எப்பொழுதுமே, அதாவது 2009 பின்னான காலத்தில் அது தாராளமாக அனுமதித்திருக்கின்றது. அது அந்த மக்களின் உரிமை. இதற்கு நாங்கள் இங்கே உதாரணமாக எடுத்து பார்க்க வேண்டிய விடயம் இப்பொழுது பலஸ்தீன மற்றும் இஸ்ரேலிய பிரச்சனையில் எவ்வாறு இரண்டு தரப்புகளும் செய்கின்றன. அவ்வாறு பார்ப்போமாக இருந்தால் இப்பொழுது அவர்கள் அங்கே அந்த விடயத்தில் அமைதியாக ஒரு போராட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பார்களாக இருந்தால் அது சாதாரணமாக 10-11 சென்றிருக்கும். ஆனால் அவர்கள் கூட அங்கே ஒரு வன்முறை கலந்த துணியில் அல்லது எங்களுடைய உரிமங்களை நாங்கள் பெற முடியாது என்கின்ற துணியில் நடத்துகின்ற பொழுது அது கேள்விக்குறியாகின்றது. அந்த நிலைதான் இங்கே இந்த பிராம்டன் நகரில் இடம்பெற்ற விவகாரத்தின் பொழுது காணப்பட்டது. என்னவென்று சொன்னால், அந்த சரியான கையாளுகை என்பது அங்கே அவர்களிடையே இல்லை என்பது எவ்வாறான நிலைமை அங்கே, அதாவது தாய்நாட்டில் இருக்கும் என்பதற்கான ஒரு பிரதியீடாக அது பார்க்கப்பட்டது. ஆனால் கனேடிய அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் இந்த விவகாரம் அவர்களுக்கு தெள்ள தெளிவாக ஒரு தெரிந்த விவகாரமாகவும் பொறுப்பு கூறல் மற்றும் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் எவ்வாறாக இந்த அதிகூடிய அதிகாரங்களை கொடுக்கலாம் என்பவற்றில் அவர்கள் அக்கறையாக இருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித சந்தேக கருத்தும் இல்லை. ஆமாம், நிகழ்ச்சியின் நிறைவாக இந்த விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க வேண்டும் என்றால் தமிழ் மக்கள் தரப்பில் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதே நேரத்தில் ஒரு நாடு இந்த தடையை நீக்கினால் ஏனைய நாடுகளும் நீக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக இந்த பட்டியலிட்ட நாடுகளிடையே ஒரு பரிவர்த்தனை இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு தகவல்களும் அவர்களிடையே பரிமாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த தடைக்கான மிகவும் மிகவும் முக்கியமான விடயம், இவ்வாறு மக்கள் என்பவர்கள் உணர்ச்சி வசப்பட்ட மையத்தில் இருக்கின்ற பொழுது இந்த வாட்ஸ்அப் செய்திகள் மூலம் தவறான செய்திகளை பயிர்வதும் அல்லது ஒரு அந்த புலியிங் எனப்படுகின்ற அழுத்தங்களை அல்லது காழ்ப்புணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற தன்மை உள்ள ஒரு செயற்பாடுகளை மக்கள் செய்ய விழிக்கின்ற பொழுது அதனை தடுப்பதற்குரிய ஒரு தலைமை அல்லது அதனை விளங்கப்படுத்துவதற்குரிய, இது எவ்வாறான பின்விளைவுகளை கொண்டு வரும் என்பதை விளங்கப்படுத்துவதற்குரியது. இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். லிபரல் அரசு நினைத்தால் கூட தடையை எடுக்க முடியாது. அதற்கான காரணம் என்னென்றால், இந்த ஆதார சமர்ப்பணங்கள் என்பன கனடாவில் உள்ள பிரிவி கவுன்சில் எனப்படுகின்ற ஒரு அமைப்பு, அது மேலான அமைப்பு பிரிவியூ கவுன்சில் என்பவர்கள். அதற்கு இந்த சட்டவாளர்களும் பாதுகாப்புத்துறையும் தாங்கள் சேகரித்த சம்பவங்களை சமர்ப்பித்து இந்த காரணங்களால் இது செய்யப்படக்கூடாது என்கின்ற ஒரு விவகாரத்தை அவை முன்வைக்கும். அதற்கான ஆதாரங்களாக அங்கே பலிக்கடாக்கப்படுகின்றவர்கள் இவ்வாறு உணர்ச்சி வசப்படுகின்ற மக்களும் இவ்வாறு இப்பொழுது கூறுங்கள், ஒரு சகோதர மனப்பான்மை என்பது தமிழர்களிடையே பேணப்பட்டு இந்த தலைமைகள் இதை விளங்கப்படுத்துமாக இருந்தால் நிச்சயமாக இங்கே தடை எடுக்கப்படுகின்ற, என்னை பொறுத்தவரையில் இந்த தடை என்பது எடுக்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அதீதமாக இருந்ததற்கான காரணம், அவ்வாறான ஒரு காலப்போக்கில் இருந்த பொழுது சடுதியாக இந்த ஒரு அமைப்பின் மீதான
ஒரு பிரசன்னம் வந்த பொழுது, இந்த ஹிமாலய பிரகடனம் என்று அதனை விளங்கப்படுத்துவதற்கு எந்த சக்தியும் முனையவில்லை. இது அரசுகளால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி. இதில் பங்கு பெற்றியவர்கள் தகவல்களை வெளியே தெரிவிக்க முடியாது. அவர்கள் இந்த சட்டாம் ஹவுஸ் ரூல் என்கின்ற ஒரு கடப்பாட்டிற்குள் கையெழுத்து வைத்திருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை சொல்லவில்லை. அவ்வாறான விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தால் மக்களுக்கு அது சற்றே விளங்கி இருக்கும். அவர்கள் அவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் இங்கு 2 விடயங்கள் இருக்கின்றன நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம். ஒன்று, அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை மூலமான தீர்வுக்கான முயற்சிகளில் இனி ஈடுபடுவார்கள் என்பதற்கான ஐயத்தை அவர்களுடைய நடவடிக்கையின் தோல்வி என்பது காட்டிவிட்டது. இரண்டாவது, அவர்கள் ஈடுபடுவார்கள் எதற்காக என்று சொன்னால், இந்தியாவிற்கு காட்டுவதற்காக தங்களுக்கு இந்த விவகாரத்தில் அக்கறை இருக்கின்றது. குறிப்பாக கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் தான் ஈழத்திலிருந்து அதிகமாக புலம்பெயர்ந்த எண்ணிக்கையினர் இருக்கின்றனர் இந்தியாவை விட. எனவே இந்தியாவை விட அதிகமான புலம்பெயர்ந்த ஏதிலிகளாக புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கின்றபடியால் எங்களுக்கு இதில் அக்கறை இருக்கின்றது என்பதற்காக அவர்கள் அவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முனைவார்கள். அவ்வாறான நடவடிக்கைகளில் அவர்கள் இரகசியத்தன்மை பேணுதல் என்பது நிச்சயமாக இருக்கும். எனவே அதன் பொழுது அதனை விளங்கப்படுத்துவதற்கான ஒரு சமூக தலைமை இல்லை என்பது மிகவும் கவலைக்குரியது. என்று சொன்னால், இளையவர்கள் கூட உணர்ச்சி வசப்பட்டவர்களாக, இளைய ஒரு அரசியல்வாதி கூட உணர்ச்சி வசப்பட்ட ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அண்மையில். உண்மையிலே அதை ஆராய்ந்து பார்த்தால் அந்த விவகாரங்களில் எந்தவித உண்மையும் இல்லாத, அதாவது ஒரு ரிஃபரன்சிங், ஒரு கடிதத்தில் ஒரு அமைப்பின் பெயரை ஒருவர் போட்டிருந்தால் அது அந்த போட்டவரின் பெயர் அது கூட தெரியாத அளவிற்கு அந்த மயக்க நிலையில் எங்களுடைய சமுதாயத்தை வைத்திருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த நிலைமையிலிருந்து நாங்கள் விடுபட்டு நிச்சயமாக பகிரப்பட வேண்டும், வெளிப்படைத்தன்மை பேணப்பட வேண்டும். அதற்கான ஒரு தலைமைத்துவத்தை இந்த சமூக அமைப்புகள், குறிப்பாக இந்த கிராம அமைப்புகள் கூட இதனை விளங்கப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் என்றால் இங்கே ஒரு தலைமைக்கான வெற்றிடம் இருக்கின்றது. எனவே அதன் மூலம் செய்வதன் மூலம் நிச்சயமாக இதில் நாங்கள் வெற்றி பெற முடியும். அதற்கான காலம் கனிந்து வந்தது. 5 வருடங்களை தவற விடுகின்றோம் இன்னொரு முறை ஒரு சிறிய செயற்பாடுகளால். அதாவது மக்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு செயற்பாடு இருந்தபடியால் அவ்வாறு நடந்தது. இனிவரும் காலங்களிலாவது அவதானம் பேணப்படும் என நம்புவோம். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதிலே இன்னும் பல விடயங்களோடு நாங்கள் சந்திப்போம். நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.